வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல். சற்று முன் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2 சிலிண்டர்கள் வைத்திருப்போருக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனால் விலை மேலும் அதிகரிக்க அச்சத்தில் மக்கள் தேவைக்கு அதிகமான சிலிண்டர்களை வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நாளுக்கு நாள் முன்பதிவு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எண்ணெய் நிறுவனங்கள் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அதன்படி கொல்கத்தாவில் ஒரு சிலிண்டர் வாங்கிய பிறகு மற்றொரு சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கு 21 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுபோல பீகார் மாநிலம் பாட்னாவில் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பதற்றமடைந்து அதிக அளவில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பொது மேலாளர் KN தாகூர் அறிவித்துள்ளார். இதற்கு மேலாக உலகளாவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதற்கான விதிகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன. முன்பதிவு இடைவெளி 15 நாட்களில் இருந்து 21 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு சிலிண்டர் டெலிவரி செய்யப்பட்ட பிறகு அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்ய 21 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த புதிய விதியை செயல்படுத்த ஏஜென்ட்ஸ்களிடம் மென்பொருளும் உடனடியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்பதிவு செய்யும் நடைமுறை அதே போலவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் விரும்பினால் சிலிண்டரை பெற்றவுடன் அடுத்த முன்பதிவு செய்யலாம். ஆனால் எதிர்காலத்தில் 21 நாட்கள் விதி முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் முந்தைய சிலிண்டர் பெற்ற 21 நாட்கள் கழிந்த பிறகே அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும். எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே வீட்டு எரிவாயு சிலிண்டருக்கான சில விதிகளை வகுத்துள்ளன. அந்த விதிகளின்படி ஒவ்வொரு நுகர்வோரும் ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 12 மானிய சிலிண்டர்கள் மற்றும் கூடுதலாக 3 மானியம் இல்லாத சிலிண்டர்கள் வாங்கலாம். அதாவது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை ஒரு எரிவாயு இணைப்பிற்கு மொத்தம் 15 சிலிண்டர்கள் வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முன்பதிவு செய்த 24 மணி நேரத்திற்குள் சிலிண்டர்கள் டெலிவரி செய்யப்பட வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் சிலிண்டர் கிடைத்த 21 நாட்களுக்கு பிறகு இரண்டாவது சிலிண்டர் வழங்கப்படும் என்ற புதிய விதியும் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது நிறுவனங்களின் மென்பொருளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைக்கு சிலிண்டர்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே நுகர்வோர் தேவையற்ற கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு மேலாக சிலிண்டர் விலை ஏன் அதிகரித்து வருகிறது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழ்நிலை மற்றும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக நடைபெறும் எரிவாயு போக்குவரத்து பாதிப்பு காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 20% வரை உயர்ந்துள்ளது. இதனால் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இந்தியாவில் எரிவாயு விலைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா தனது எரிவாயு தேவையில் சுமார் 85% அளவை வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் மினி பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.